அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினியர்களும், இது வாராந்த மனாபிர் இஸ்லாம் ஹுத்பா பிரசங்க மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 243வது வாரத்தில் சந்திக்கிறேன். முதலாவதாக மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் பந்தர் பலீல் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். உஷ்ணமான கால அந்த நிலைகளை வைத்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எதை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய விதியின்படி நாட்டத்தின்படி நடக்கிறது. இரவு பகல், அதே போன்று காற்றுகள் வீசுவது, மழை பொழிவது, அதே போன்று குளிர் உஷ்ணம், நிலைமைகள் மாறி மாறி வருவது, மீண்டும் மீண்டும் வருவது, அது ஒரு முஃமினை இந்த துனியா நிரந்தரமில்லை என்று உணர வைக்கிறது, ஈமான் கொள்ள வைக்கிறது. அல்லாஹ்வுடைய படைகோள் அத்தாட்சியலில் உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளை அறிவிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய விசாலமான அறிவு ஞானம் நுணுக்கங்களை அறிவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த கால மாற்றங்கள். நிச்சயமாக வானங்கள் பூமியை படைத்ததிலே இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலே புத்திசாலிகளுக்கு படிப்பினைகள் உண்டு, அத்தாட்சிகள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நின்றவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், ஞாபகம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வானம் பூமியை படைத்திருக்கின்ற அவற்றில் இருக்கின்ற படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்துவிட்டு இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா என்று சொல்வார்கள். எனவே அல்லாஹ்வாகிய நீ பரிசுத்தமானவன், பரிசுத்தமாகிவிட்டாய், எங்களை நரக விட்டு பாதுகாப்பாயாக. ஆல் இம்ரான் 190 191வது வசனங்களை ஓதி அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களில் யாருக்கு தான் உஷ்ணம் இல்லை? எல்லோரையும் உஷ்ணம் தாக்குகிறது. எல்லோருடைய தோள்களையும் உஷ்ணம், அந்த சூரிய அந்த வெயில் அப்படியே வறண்டு போக வைக்கிறது, காய்ந்து போக வைக்கிறது. ஒவ்வொருவரும் உஷ்ணத்தை அனுபவிக்கிறோம். சிலர் குறைந்த அளவு, சிலர் கூடிய அளவு. எனவே அது பொதுவாக கோடை காலம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அடியார்கள் உண்டு பண்ணுகிறது. எதை உண்டு பண்ணுகிறது? மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த உஷ்ணத்தை, நரக வேதனையுடைய அந்த தண்டனையை உணர்த்துகிறது. மிக்தாத் இப்னு அஸ்வத் அலைஹி ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளிலே சூரியன் படைப்பினங்களுக்கு ஒரு மைல் அளவு அல்லது ஒரு மீல் அளவு நெருக்கமாக கொண்டு வரப்படும். சுலைம் இப்னு ஆமிர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மைலை கொண்டு மைல் தூரத்தை நாடினார்களா அல்லது அந்த சுருமா குச்சிக்கு மீல்னு சொல்வார்கள், அதை நாடி அந்த அளவு சுருமா குச்சியுடைய அளவுக்கு சூரியன் தாழ்த்தப்படும். அதில் சிலருக்கு எல்லோரும் மக்கள் தங்களுடைய செயல்களுக்கு ஏற்றவர் வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். சிலருடைய வியர்வை அவருடைய கரண்டை கால் வரை, சிலருடைய முழங்கால் வரை, சிலருடைய இடுப்பு வரை, சிலர் முழுமையாக இப்படி வாயை காட்டி சொன்னார்கள். இந்த அளவு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு சூரியன் மிக சமீபமாக கொண்டு வரப்படும். புகாரி முஸ்லீம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். முஸ்லீம்களை பொதுவாக உஷ்ண காலம், கடுமையான உஷ்ணம் அல்லாஹ் அனுப்புகின்ற ஒரு அத்தாட்சி. எப்பொழுதுமே அதை அல்லாஹ் அடியார்களை ஒரு எச்சரிக்கை செய்கிறான், அச்சுறுத்துகிறான், ஒரு உபதேசம் செய்கிறான். நாங்கள் அத்தாட்சிகள் அனுப்புவது அடியார்களை கொஞ்சம் அச்சுறுத்துவதற்காக, கொஞ்சம் பயம் காட்டுவதற்காக, அவர்களை அல்லாஹ் பக்கம் திரும்ப வைப்பதற்காக வேண்டி. சூரா இஸ்ரா 59 வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடம் இறைவிடம் முறையிட்டதாம். நரகம் சொன்னதான், யா ரப், அப்படி இரட்சகனே, என்னுடைய சில பகுதி செல்லதை திண்டு விட்டது. அந்த அளவுக்கு அகோரம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொன்னவுடன் கட்டளையிட்டானாம், மாரி காலத்திலும் கோடை காலத்திலும் ஒவ்வொரு பெரும் மூச்சு விடுமாறு, அவருடைய மூச்சை வெளிப்படுத்துமாறு. அதுதான் கடும் உஷ்ணமான காலநிலையும் கடும் குளிரான காலநிலையும் நரகத்தில் ஏற்படுகின்ற, நரகம் எடுக்கின்ற மூச்சு அதுதான். அது புகாரி முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். எனவே பாக்கியசாலி யார்? மூமின்களே, யார் இந்த துனியாவுடைய உஷ்ணத்தை நினைத்து மறுமையுடைய உஷ்ணத்துக்காக வேண்டி அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறாரோ, தயாராகிறாரோ. அதே போன்று இந்த கஷ்டமான பகல் நேர இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளிலே தன்னை பொறுமையாக ஈடுபடுத்தி மறுமையிலே நிரந்தரமான நிம்மதியை, சந்தோஷத்தை, இன்பத்தை அடைய முயற்சிக்கிறார். அவர் தான் புத்திசாலி, அவர் தான் பாக்கியசாலி. ஈமான்தாரே, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய விறகுகள், எரிகொல்லிகளே மனிதர்களும் கற்களும் தான். அந்த நரகத்திலே கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பிறப்பிக்கின்ற கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள், ஏவப்படுவதை செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள் என்ற ஹதீஸை சொல்லி அபூ சயீத் குத்ரி அளிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் உஷ்ணமான காலத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு நோட்கிறாரோ, அப்படியார், அதாவது இப்போது அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு நோட்பவர் உஷ்ணமான காலம் என்றில்லை, அவரை அல்லாஹ் 70 வருடங்கள் தூரம் நரகத்தை விட்டு தூரமாக்குறான். புகாரி முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீங்கள் எப்பொழுதுமே கடுமையான உஷ்ணமான நாளில் நீங்கள் தேர்தல் நோன்பு நோருங்கள். ஏன் தெரியுமா? மறுமை நாளுடைய உஷ்ணத்தை நீங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டி. எனவே இரவின் இருளிலே ஒரு 2 ரக்காத்தாவது இராத் தொழுகை தொழுங்கள்.
கபருடைய அந்த இருளிலிருந்து நீங்கள் பாதுகாப்படைய. எனவே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், இயலாமைகள், பலகீனங்கள் எல்லாமே அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டது. எனவே அது எப்பொழுதும் வரையறுக்கப்பட்டது, அளவிடப்பட்டது. அது அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நல்லவர்களும் வீணாகாது. நன்மைகள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எந்த நல்ல கிரியைகளும் அல்லாஹ்விடத்தில் தப்பி போகாது. அல்லாஹ் நன்மைகள் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான், அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், பன்மடங்கு கூலி எதிர்க்கிறான். அதே போன்று அபூ சயீத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான வருத்தங்கள், களைப்புகள், சடைவுகள், அதே போன்று இப்படியான சோர்வுகள், உடம்பில் ஏற்படுகின்ற நோய்கள், அதே போன்று கவலைகள், அவருக்கு மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கொண்டும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். எனவே அமல்களுடைய கூலி பன்மடங்கு பெருகும், கூலிகள் சரிவாக கிடைக்கும். மீசான் என்ற அந்த நன்மை நெருக்கப்படக்கூடிய தராசி பாரமாகும். ஒரு முஃமின் இஹ்லாஸ் மன தூய்மையோடு, பொறுமையோடும், சகிப்புத்தன்மையோடும் சிரமங்களை தாங்கி அமல்கள் செய்யும் பொழுது. இப்னு அசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொதுவாக அமல்களில் நல்ல அமல்களிலே அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து செய்வது, அதே போன்று வெறுப்பான பாதகமான சாதகமான நிலைமைகள் அல்லாஹ்வுக்கு அமல் செய்வதும் பாதகமான நிலைமை செய்வதும் அதுதான் கூலியை நாங்கள் விரைந்து தேடுவதற்கு அடையாளம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கலா கதிரை பொருந்திக் கொள்வதற்கு அடையாளம், பொறுமைக்கு அடையாளம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு ஏற்படுத்திய ரஹ்மத்துகள் உள்ளதுதான். பொதுவாக முடியுமான அளவு நன்மைகளை எல்லாம் பணித்திருக்கிறார். முடியாத கஷ்டமான நன்மைகளை செய்யுமாறு அல்லாஹ் பணிப்பது கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஷ்ணமான காலமாக இருந்தால், கடும் உஷ்ணமான கோடை காலமாக இருந்தால் நீங்கள் தொழுகை கொஞ்சம் குளிரான நேரத்தில் தொழுங்கள், உஷ்ணமான நேரத்தை கொஞ்சம் தாமதித்து தொழுங்கள். ஏன் தெரியுமா? கடும் உஷ்ணமான நேரம் இருக்கிறது, அது நரகத்துடைய அகோரத்திலிருந்து வெளியாகக்கூடியது. புகாரி முஸ்லிம். எனவே தொழுகை நாங்கள் தாமதித்து தொழுவதென்றால் அடுத்த நேர தொழுகை வர முன்னால் கொஞ்சம் பிந்திய நேரத்தில் தொழுவது, அந்த உஷ்ணத்தை தனித்து அந்த நேரம் கலாவாக முன்னால். எனவே அதில் ஏனைய அமல்களும் இபாதத்துகளும் அதில் நாங்கள் ஒப்பீடு செய்து அந்தந்த அமல்களை செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் எதிலெல்லாம் பிற்படுத்தி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படியானவைகளை பிற்படுத்தி அந்த நேரத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும். எனவே ரமலானுடைய கலா யாருக்கு இருக்கிறதோ, கலா நோன்புகள், அதே போன்று ஏதாவது நோன்புகள் குற்றப்பரிகாரம் அப்படிக்க இருந்தால் அவருக்கு கொஞ்சம் அடுத்த குளிரான காலம் வரைக்கும் பிற்படுத்த அனுமதி உண்டு. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், பொதுவாக என் மீது ரமலானுடைய நோன்பு கலாவாக இருந்தால் நான் அடுத்த ஷாபான் ரமலானுக்கு முந்தைய மாதத்தில் தான் நான் கலா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். எனவே அல்லாஹ்வை புகழுங்கள். இப்படியான நிலைமைகள், சிரமங்கள் வரும்பொழுது இப்படியான இலகுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். நமக்கு வசதி வாய்ப்புகளை, அதுக்குரிய சாதனங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கடுமையான உஷ்ணமான நேரத்தில் உஷ்ணங்கள் அகோரங்கள் ஏற்படும் பொழுதும் அதற்கேற்றவாறு நிழல் பெறக்கூடிய, குளிர் பெறக்கூடிய அதுக்குரிய சாதனங்களை, கருவிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இந்த காலகட்டத்தில் ஏழைகள், நாங்கள் சிரமப்படக்கூடியவர்கள், இயலாதவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும், அவர்களுடைய சிரமங்களை அகற்றி வைக்க வேண்டும். இந்த உஷ்ணத்திலிருந்து அவர்களின் தற்பாதுகாப்படுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். குளிர்ந்த தண்ணீர்களை நாங்கள் பரிமாற வேண்டும், மக்களுக்கு நீர் புகட்ட வேண்டும். அது சிறந்த ஒரு சதக்காவாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சதக்காக்களிலே. அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் நம்முடைய சகோதரர்கள், குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் சிறப்பு அவர்களுடைய விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், இந்த உஷ்ணமான காலநிலையோடு பசியும் சேர்ந்திருக்கிறது, பொருளாதார சேதமும் சேர்ந்திருக்கிறது, உயிர் சேதமும் சேர்ந்திருக்கிறது. இழக்கிறார்கள் சொத்துக்களை, உயிர்களை, பசியால் அங்கே வாடுகிறார்கள். எனவே அவர்களை விட்டு அல்லாஹ் கஷ்டத்தை போக்கி வைப்பாயாக, சிரமத்தை ஆற்றி வைப்பாயாக. அவர்கள் நிம்மதியும் பாதுகாப்பையும், அவர்களுக்கு சஞ்சலத்தை விட்டு சந்தோஷங்களையும், வயிறார உண்ணக்கூடிய உணவுகளையும் ஏற்பாடு செய்து அவருடைய எதிரிகளுக்கு எதிராக நீ அவர்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வாயாக என்ற துவாவோடு இஸ்திக்ஃபார் செய்து பரக்கத்துக்கு துஆ செய்து முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா அம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்துமே அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது. கலா கதரை நாங்கள் நம்ப வேண்டும், அதுக்கு புறம்பாக நாங்கள் அதை செய்யக்கூடாது. உஷ்ணத்தை நினைத்து நாங்கள் மன வருத்தம், வெறுப்படைவது அல்லாஹ்வுடைய கலா கதரை நாங்கள் அதிர்ச்சி கொள்வதற்கான அடையாளம். ஏன்னா அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக, நுணுக்கத்துக்காக, ஏதோ நிலனுக்காக நிலைமைகளை மாற்றி ஏற்படுத்துகிறான். அது ஏதோ நலன் இருக்கும். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கள், நாவுகள் எப்பொழுதுமே ஈமானை குறைக்கின்ற வார்த்தைகள் அங்கே சம்பந்தப்பட்டுவிடக்கூடாது, சிந்தனை வரக்கூடாது. ஏகத்துவத்துக்கு மாற்றமான பங்கம் விளைவிக்கும் விடயங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே ஏகத்துவத்தை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கலாக்கதரை பொருந்திக் கொள்வது, அதை மனமாற ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடப்பது, அதை உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தின காலநிலை மாற்றங்களை பொறுத்து நடப்பதற்கு நாம் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.